Hi students, welcome to our channel. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard computer applicationக்கு இந்த quarterly exam 2025 கான இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. மறக்காம தயவு செஞ்சு எனக்காக அந்த ஒரு லைக் பட்டன் இருக்கும். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் போடாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் போடக்கூடிய எஃபர்ட்க்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ தயவு செஞ்சு லைக் போட்டுட்டு பாருங்க. இப்போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்கேன். இதை கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி கரெக்டாக படிச்சிருங்க. சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் டிஃபைன் மல்டிமீடியா, லிஸ்ட் அவுட் மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ், டிஃபைன் அனிமேஷன். 3 மார்க்கில் 3 மார்க்குமே முக்கியமானதான். இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ஸ், ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ், வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ். டீடைலில் 2 டீடைலுமே ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இன் மல்டிமீடியா ஃபைல்ஸ். அதே இது அப்படியே தமிழ் மீடியம் போல் பல்லூடகம் வரையறு, பல்லூடக கூறுகளை பட்டியலிடுக, அசைவூட்டல் வரையறு. 3 மார்க்ல 3மே முக்கியமானது. நிழற்பட கோப்பு வடிவங்கள், ஒளி கோப்பு வடிவங்கள், ஒளிக்காட்சி கோப்பு வடிவங்கள். 5 மார்க்ல 2மே பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள், பல்லூடக கோப்பில் உள்ள வெவ்வேறு கோப்பு வடிவங்கள். சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் 2. சாப்டர் 2ல 2 மார்க்ஸ்ல வாட் இஸ் டெஸ்க்டாப் பப்ளிஷிங், ஹவு டு யூ கிரியேட் a நியூ டாக்குமெண்ட் இன் பேஜ் மேக்கர், வாட் இஸ் a பேஸ்ட் போர்ட் இன் பேஜ் மேக்கர், வாட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங், வாட் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ், ஹவு டு யூ இன்சர்ட் a பேஜ் இன் பேஜ் மேக்கர். 3 மார்க்ல வாட் இஸ் பேஜ் மேக்கர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் யூசஸ், ஹவு டு யூ ரீஜாயின் ஸ்பிளிட் பிளாக்ஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாஸ்டர் பேஜ், ஹவு டு யூ இன்சர்ட் பேஜ் நம்பர்ஸ் இன் மாஸ்டர் பேஜஸ். டீடைல்ல write the steps to place the text in a frame, write the steps to draw a star using polygon tool. தமிழ் மீடியம் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்றால் என்ன, பேஜ் மேக்கர் மென்பொருளில் ஒரு புதிய ஆவணத்தை எவ்வாறு திறக்கலாம், ஒட்டுப்பலகை என்றால் என்ன, உரை பதிப்பித்தல் என்றால் என்ன, தொடர்புள்ள உரை தொகுதிகள் என்றால் என்ன, பேஜ் மேக்கரில் புதிய பக்கங்களை எவ்வாறு செருகலாம். 3 மார்க்ல பேஜ் மேக்கர் என்றால் என்ன, அதன் பயன்களை கூறு, பிரிக்கப்பட்ட உரை தொகுதியை எவ்வாறு சேர்ப்பாய், மாஸ்டர் பக்கத்தின் பயன் என்ன, மாஸ்டர் பக்கத்தில் பக்க எண்களை எவ்வாறு சேர்ப்பாய். 5 மார்க்ல சட்டத்தில் உரையை வைப்பதற்கான வழிமுறைகளை கூறு, பாலிகான் டூலை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரம் வரைவதற்கான வழிமுறைகளை கூறு. நெக்ஸ்ட் சாப்டர் 3. 2 மார்க்ஸ்ல டிஃபைன் டேட்டா மாடல் அண்ட் லிஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் யூஸ்டு, லிஸ்ட் எனி 2 DDL and TML commands with its syntax, what are the ACID properties, write the difference between SQL and MySQL, what is relationship and list its types. 3 மார்க்ல explain an evolution of DBMS, list any 5 privileges available in MySQL for the user, write few commands used by DBA to control the entire database. 5 மார்க்ல discuss on various database models available in DBMS, discuss in detail on various types of attributes in DBMS, explain the DDL command of their functions in SQL. தமிழ் மீடியம் தரவு மாதிரியை வரையுறு மற்றும் தரவு மாதிரி வகைகளை பட்டியலிடவும், ஏதேனும் 2 DDL மற்றும் DML கட்டளைகளை அதன் கட்டளை அமைப்புடன் பட்டியலிடுக, ஆசிட் பண்புகள் யாவை, SQL மற்றும் MySQLக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக, தரவுதள உறவு நிலைகளின் வகைகளை பட்டியலிடுக. 3 மார்க்ல தரவுதள மேலாண்மை அமைப்பின் பரிணாம வளர்ச்சியை பற்றி விளக்குக, MySQLில் பயனருக்கு பயன்படும் ஏதேனும் 5 சிறப்பு இயல்புகளை பட்டியலிடுக, DDL கட்டளைகளையும் அதன் செயல்களையும் விவரி. 5 மார்க்ல தரவுதள மேலாண்மை அமைப்பில் உள்ள பல்வேறு தரவுதள மாதிரிகளை விவரி, DBMSல் உள்ள பல்வேறு வகையான பண்புக்கூறுகளை பற்றி விவரி, பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் துணை வினவல்களை பற்றி விரிவாக விளக்கவும். Chapter 4. What is PHP? What is a dynamic web page? What is echo statement used for a given example? 3 மார்க்ல what are the features of PHP? Explain the types of PHP tags. Write about the syntax of PHP. 5 மார்க்ல 2மே data types in PHP, operators in PHP. தமிழ் மீடியம் பாருங்க. PHP என்றால் என்ன, மாறும் வலைப்பக்கம் என்றால் என்ன, எக்கோ கூற்றின் பயன் என்ன, எடுத்துக்காட்டு தருக. 3 மார்க்ல PHPயில் உள்ள அம்சங்கள், ஒட்டின் வகைகள், அப்புறம் கட்டளை அமைப்பு. 5 மார்க்ல 2மே PHPயில் உள்ள தரவினங்கள், செயற்குறிகள். நெக்ஸ்ட் சாப்டர் 5ல 2 மார்க்ல வாட் இஸ் a function, what are the different types of functions in PHP, how do you create an indexed array in PHP. 3 மார்க்ல how do you call a function in PHP, write short notes on an associative array. 5 மார்க்ல explain the user defined function with suitable example. explain indexed array and associative array in PHP. தமிழ் மீடியம் பாருங்க. 2 மார்க்ல செயற்கூறு என்றால் என்ன, PHPயில் உள்ள செயற்கூறுகளின் வகைகள் யாவை, PHPயில் சுட்டெண் கொண்ட அணியை எவ்வாறு உருவாக்குவாய். 3 மார்க்ல PHPயில் உள்ள ஒரு செயற்கூறு எவ்வாறு அழைப்பாய், தொடர்புறுத்த அணி,
5 மார்க்ல ரெண்டுமே பயனர் வரையறுக்கும் செயற்குறை எடுத்துக்காட்டுன்னு விளக்குக. சுட்டன் கொண்ட அணி மற்றும் தொடர்புறுத்த அணி பற்றி விரிவாக விளக்குக. சாப்டர் 6 2 மார்க்ல வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் PHP, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் if else ஸ்டேட்மெண்ட், ரோல் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். 3 மார்க்ல சின்டாக்ஸ் ஃபார் if else ஸ்டேட்மெண்ட் அது மட்டும். 5 மார்க்ல ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். தமிழ் மீடியம் PHP உள்ள நிபந்தனை கூற்றுகள், if else கூற்றின் நோக்கம், ஸ்விட்ச் கூற்றில் உள்ள பிரேக் கூற்றின் வேலை. 3 மார்க்ல PHP உள்ள if else கூற்றின் கட்டளை அமைப்பு. 5 மார்க்ல ஸ்விட்ச் கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 7ல 2 மார்க்ஸ்ல ரைட் த சின்டாக்ஸ் ஃபார் லூப், அதுக்கப்புறம் while லூப், அதுக்கப்புறம் கண்டிஷன் இன் while லூப் எவாலுவேட்டட், அதுக்கப்புறம் அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோடு. 3 மார்க்ல ரைட் PHP கோட் டு பிரிண்ட் 1 to 10 நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் யூசிங் ஃபார் லூப், அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் while லூப் அண்ட் do while லூப். 5 மார்க்ல ஃபார் லூப், ஃபார் each லூப். தமிழ் மீடியம் PHP உள்ள ஃபார் மடக்கு, while மடக்கு, கண்டிஷன் பகுதி, while மடக்கில் உள்ள கண்டிஷன் பகுதி, அப்புறம் வெளியீடு. 3 மார்க்ல 1 முதல் 10 வரை உள்ள எண்களை எருவரிசையில் அச்சிட ஃபார் மடக்கை பயன்படுத்தி PHP ஸ்கிரிப்ட் ஒன்றை எழுதுக. PHP உள்ள while மடக்கு மற்றும் do while மடக்குகளை வேறுபடுத்துக. 5 மார்க்ல ஃபார் மடக்கு, ஃபார் each மடக்கு. சாப்டர் 8 2 மார்க்ல வாட் ஆர் த பேசிக் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அவைலபிள், வாட் இஸ் வேலிடேஷன் இன் PHP, வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன் அவைலபிள் இன் PHP. பார்ட் 3ல எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் இன் HTML ஃபார்ம்ஸ், வாட் ஆர் த டிஃபரண்ட் ஃபைல் ஹேண்ட்லிங் டாஸ்க் தட் கேன் பி பெர்ஃபார்ம்ட் யூசிங் PHP. 5 மார்க்ல டீடைல் அபவுட் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP. தமிழ் மீடியம் பாருங்க. அடிப்படை HTML படிவ கட்டுப்பாடுகள், PHPயில் செல்லுபடியாக்கல், PHPயில் உள்ள 2 வகையான செல்லுபடியாக்கல். 3 மார்க்ல HTML படிவங்கள், தேர்வு பெட்டி மற்றும் ரேடியோ பொத்தான் இடையே உள்ள வேறுபாடு, PHPயை பயன்படுத்தி செய்யக்கூடிய பல்வேறு கோப்பு கையாளுதல் பணிகள். 5 மார்க்ல HTML படிவ கட்டுப்பாடுகள் பற்றி விரிவாக விளக்கவும், PHPயில் கோப்பு கையாளுதல் செயல்பாடுகளை விரிவாக விளக்குக. அதுக்கப்புறம் சாப்டர் 9ல 2 மார்க்ஸ்ல வாட் ஆர் த MySQL ஃபங்க்ஷன் அவைலபிள் இன் PHP, வாட் ஆர் த டைப்ஸ் MySQL ஃபங்க்ஷன் அவைலபிள் இன் PHP, டிஃபரன்ஸ் பிட்வீன் கனெக்ஷன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் வாட் இஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். 3 மார்க்ல ரைட் MySQL கனெக்ஷன் சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள். 5 மார்க்ல MySQL ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். தமிழ் மீடியம் அதே PHPயில் உள்ள MySQL செயற்கூறுகளை கூறுக. எத்தனை வகையான MySQL செயற்கூறுகள் PHPயில் உள்ளன? இணைத்தல் மற்றும் மூடுதல் செயற்கூறுகளை வேறுபடுத்துக. இணைப்பு சரம் என்றால் என்ன? 3 மார்க்ல MySQL இணைப்பதற்கான கட்டளை. 5 மார்க்ல MySQL உள்ள செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 10ல 2 மார்க்ஸ்ல வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க், ஷார்ட் நோட் அண்ட் இன்டர்நெட், காமன் யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். 3 மார்க்ல ரிசோர்ஸ் ஷேரிங், பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோசியல் நெட்வொர்க்ஸ். 5 மார்க்ல யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். 5 மார்க்ல இது தமிழ் மீடியம் கணினி வலையமைப்பு, இணையம், அப்புறம் கணினி வலையமைப்பில் பொதுவான நன்மைகள். 3 மார்க்ல வலைப்பகிர்வு, சமூக வலையமைப்பில் சில பயன்கள், கணினி வலையமைப்பின் நன்மைகள். நெக்ஸ்ட் லாஸ்ட் சாப்டர்ல டிஃபைன் இன்ட்ராநெட், டிஃபைன் HTTP, HTTPS, FTP. 3 மார்க்ல HTTP, HTTPS, FTP ஷார்ட் நோட்ஸ், லேயர்ஸ் அவைலபிள் TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல். அப்புறம் 5 மார்க்ல இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட், அப்புறம் OSI மாடல் வித் இட்ஸ் லேயர்ஸ். தமிழ் மீடியம்ல அக இணையம் வரையறு, விரிவாக்கம் தருக. 3 மார்க்ல அதே போல சிறு குறிப்பு வரைக, TCP/IP குறிப்பு மாதிரியில் உள்ள அடுக்குகள். 5 மார்க்ல இணையம், அக இணையம் மற்றும் புற இணையம், TCP/IP மற்றும் OSI குறிப்பு மாதிரிக்கு இடையே உள்ள வேறுபாட்டை எழுதுக. சரியா? தட்ஸ் இட். ஸோ இதை மட்டும் நல்லா தரவா படிங்க. கண்டிப்பா நீங்க 70க்கு 65 மார்க் மேல எடுக்கலாம். சில நேரங்களில் 70க்கு 70 கூட நீங்க என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.